கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். 77ஆம் சங்கீதம் 1-2 ஆகிய வசனங்களிலே, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டு இருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்திலே இந்த வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். இப்போ இந்த செய்தி நமக்கு ஒரு ஆலோசனையாக இருக்கும். முதலாவது, எப்படி நான் தேவனை நோக்கி, இப்போ இந்த ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கும் போது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் எந்த ஒரு மனுஷனும் இருக்கக்கூடாது. முதல் பாயிண்ட் அதுதான். நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்க போறீங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் வேற யாரும் வேண்டாம். நீங்க தேவனை தேடணும். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். ஐயா, வீட்டுல பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, குடும்ப பிரச்சனை இருக்கு, வாழ்க்கை பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, பஞ்சம் இருக்கு, வீட்டுல தேவைகள் இருக்கு, சிறையிருப்பு, இப்படி நம்ம நிறைய ஒரு பெரிய லிஸ்டை சொல்லிடலாம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஐயா இங்கும் அங்கும் நான் ஓடி பார்க்குறேன், ஒரு 10 ஊழியக்காரங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் டெய்லி அவங்கள்ட்ட ஃபோன் அடிச்சு பேசுறேன், ஆனாலும் என் பிரச்சனை சரியாகல. அப்படி கிடையாது. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். செல்போன் எடுத்து இன்னொரு இடத்திலே கூப்பிடுறதுக்கு முன்பாக இருக்கிற இடத்திலே முழங்கால் போட்டு, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். நீங்க உங்க அப்பாட்ட பேசும்போது இதுக்கு வேற ஊடல வேற யாரும் தேவையே இல்லை. நான் எங்க அப்பாட்ட பேசும்போது நான் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது இருக்கா? எங்க அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது இருந்தால் அதை முதல்ல நான் சரி செய்து கொள்ளணும். அதை நான் செக் பண்ணி பார்க்கணும். அப்ப இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஜெபிக்க போயிரும், நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்னுடைய வாழ்க்கையில என்னதான் இருக்கு, அதை நம்ம சரி செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இரவு நேரத்திலே தனி ஜெபம் முக்கியம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நீங்க எந்த இடத்துல, எந்த நாட்டுக்குள்ள, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். ஆனா எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். சத்தம் உயருது, ஆனா கெஞ்சினேன். அப்பா எனக்கு இது வேணும்ப்பா, வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குப்பா, குடும்பம் இப்படி இருக்குப்பா, என் தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இருக்குப்பா, எனக்கு இவ்வளோ காரியம் இருக்குப்பா, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? உங்கள்கிட்ட தானப்பா நான் சொல்லுவேன். நீங்கள் தேவனோடு நேரடியாக பேசக்கூடிய அனுபவம், அதுதான் ரொம்ப முக்கியம். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். ஐயா எனக்கு பிரச்சனை வந்துட்டியா, நான் யார்கிட்ட போய் சொல்ல, நான் யார்கிட்ட போய் சொல்ல, யார்கிட்ட சொன்னாலும் எனக்கு பதில் கிடைக்கலையே அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். நம்ம யாரை தேடுறோம்? நம்ம உண்மையிலே ஆண்டவரை தேடுறோமா? அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. முதல்ல கெஞ்சுகிறேன் அப்படின்னாரு. 2வது, என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். எனக்கு ஒரு ஆபத்து வந்துட்டு, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு, எனக்கு ஒரு போராட்டம் வந்துட்டு,
என் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் இருக்கு, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? தேவன்கிட்ட கெஞ்சுறேன். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை நோக்கி, அப்பா எனக்கு இப்படி இருக்குப்பா, என் வாழ்க்கை இப்படி இருக்குப்பா, தேடினேன். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். ஆபத்து வருதா, மனுஷன் முன்னாடி ஓடிடாதீங்க. ஐயா அங்க போனா சரியாயிருமா, அங்க போனா சரியாயிருமா, எல்லா இடத்துல போனா சரியாகட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. முதல்ல தேவனை தேடுங்க. தேவனை தேடுங்க. ஏன் தேவனை தேட சொல்ற அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கலாம், முழங்கால நின்று ஜெபிக்கலாம், 1000 ஸ்தோத்திர பலி செலுத்தலாம், பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணலாம், வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணலாம், தனி ஜெபம் பண்ணலாம். ராத்திரி நேரத்தில் தூக்கம் வரலையா, செல்போன் எங்கேயோ ஒரு ஓரமாக பீரோல வச்சு பூட்டி வச்சிருங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பைபிள் வாசித்து பாருங்க, அழகா பைபிள் வாசிக்க முடியும். நமக்கு தடை செய்கிறவன் யார்? பிசாசா, செல்போனா, ஃப்ரெண்டா, குடும்பமா, யாரு? எதனால நேரம் வேஸ்ட் ஆகுது? அதை கண்டுபிடிக்கணும். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இன்னைக்கு ஆபத்து வந்த உடனே மனுஷனை தேடுறாங்களே, பிரச்சனை அங்கதானே ஆரம்பிக்கு. உண்மையிலே ஆபத்து வரும்போது கர்த்தரை தேடினால் பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஒரு வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், குடும்பத்தில் யாருக்காவது ஒருவேளை பலவிதமான பிரச்சனையா இருக்கலாம், பையன் பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகள் பிரச்சனையா இருக்கலாம், கணவர் பிரச்சனையா இருக்கலாம், மருமகன் பிரச்சனையா இருக்கலாம், மருமகள் பிரச்சனையா இருக்கலாம், ஏன் பேரம்பேத்தி கூட பிரச்சனையா இருக்கலாம், இல்லை வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லை பக்கத்து வீடு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்கலாம், வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாமே பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். ஆபத்து அப்படின்னு வந்தாச்சுனாலே ஆண்டவரை தேடினேன். அந்த தேடக்கூடிய அனுபவம் தான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டு இருந்தது. இரவிலும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது கொஞ்ச நேரம் இல்லை. இரவிலும் அப்படின்னா பகல்லையும் தேடியாச்சு, என் பிரச்சனை சரியாகல, இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டு இருந்தது. அப்போ முழு நேரமும் தேடுறாங்க. ஒரு பிரச்சனை அதிகமாக 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 உபவாசம் இருந்து தேடலாம், தேவனோட சமூகத்தில் காத்திருந்து தேடலாம். ஒரு நேரம் வீட்டில் ஃபுல்லாக எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு தேவனோட சமூகத்தில் காத்திருக்கலாம். தேவனை தேட தேவனை தேட தேடதான் ஆசீர்வாதம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிலாம் நம்ம தேட போறோம், அதை நம்ம முதல்ல முடிவெடுக்கணும். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் இரவிலும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகல்லையும் தேடி பார்த்துட்டேன், எனக்கு இன்னும் ஆன்சர் கிடைக்கல, இரவிலும் என் ஆத்துமா என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்கு. என் முழு இருதயம் முழு ஆத்துமா ஃபுல்லா பரலோகத்தை நோக்கி இருக்கு. உலகத்தை நோக்கி இல்ல, பரலோகத்தை நோக்கி. அதான் ஆத்துமா. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிட்டு, என் ஆத்துமாவுக்கு இன்னும் அந்த நான் கேட்ட காரியத்தை எனக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. அவர் நமக்கு செய்த நன்மைகள், நம்மளை பாதுகாக்கிற விதம், நமக்கு ஜீவனை தந்திருக்காரு, குடும்பத்தை பாதுகாக்கிறாரு, ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். குமாரனை தந்து நம்மளை மீட்டெடுக்கிறார், பரிசுத்தாவியை தந்து நமக்கு வழிநடத்துகிறார், தீர்க்கதரிசி மூலியமாக நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், வேதத்தின் மூலியமாக மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும், நீதியை பின்பற்றணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நிறைய இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன காரியத்தை வச்சு நம்ம புலம்பிட்டு இருப்போம். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ இப்படி சொல்லிட்டாலே, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஐயோ மாந்திரியம் பண்ணிட்டான், ஐயோ விக்கிரகத்துல எனக்கு இப்படி அப்படிம்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தால் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் பயங்கரமான தேவன். நம்மளை எப்படிலாம் அவர் பாதுகாக்கிறன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்தால் எந்த பிசாசும் முன்னாடி நிற்க முடியாது, சேர்த்துரும். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குடும்பம் வளரணுமா, கையில பைபிள் எடுக்கணும். 4ஆம் வசனத்திலே, நான் தூங்காதபடிக்கு என் கண் இமைகளை பிடித்திருக்கிறார், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். இரவு நேரத்திலே ஜெபிக்க போயிடும், கேளுங்க. உங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் தேவனுடைய சமூகத்துல சொல்லுங்க. பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன், ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இதயத்தோடு சம்பாசித்துக் கொள்கிறேன்.
என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமான தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இதோ என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். 77ஆம் சங்கீதம் அப்படியே லைட்டா வாசித்துட்டு இருக்கேன். தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது பயத்தினாலே மீட்டு கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாம போயிற்று. மோசே ஆரோன் என்பவர்கள் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். நம்மளை அதிசயமாக வழி நடத்துகிறார். இந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பார்க்கும்போது நம்மளை அதிசயமா வழி நடத்துகிறார். ஒருவேளை இந்த இரவு நேரத்திலே ஆபத்து நாளா இருக்கா? இல்ல இரவு நேரத்திலே ஏதாவது காரியத்தை யோசிக்கிறீங்களா? வேண்டாம், தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துங்க. தேவன் பார்த்துக் கொள்வார். ஜெபிப்போமா? நிறைய காரியங்கள் இருக்கு, ஜெபிப்போம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, என் நன்றியோடு துதிகிற சொல்கிறோம்ப்பா. எங்களை பத்திரமா பாதுகாக்கிறீங்கப்பா. அதை நாங்க நினைத்து பார்க்கிறோம்ப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறீங்கப்பா. பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் என்று அப்பா சங்கீதத்தில் நாங்க வாசித்தோம்ப்பா. எங்களை நீங்க பத்திரமா வழி நடத்துறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்று எங்களுக்கு நீங்க ஏகப்பட்ட கிருபை தந்திருக்கீங்கப்பா. அதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளுமே எங்களை அதிசயமா வழி நடத்திருக்கிறீங்கப்பா. அதெல்லாம் எண்ணி உமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர்ப்பா. ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர்ப்பா. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் எங்களை பத்திரமாக அப்பா பூர்வகாலத்தில் உள்ள எல்லாரையும் பத்திரமா வழி நடத்தி இந்த நிமிஷம் வரை எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை பத்திரமா வைத்திருக்கிறீங்கப்பா. இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. இந்த பூமியில இருக்க எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. நாங்க வாழ்ற காலம் கடைசி காலம்ப்பா. கர்த்தரை விட்டு வழி விலகிறதுக்கு 1000 காரியம் தேசத்துக்குள்ள சத்துரு விதைத்து கொண்டே இருக்கிறாப்பா. இப்படிப்பட்ட காலத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா. பக்தன் ஜெபித்தது போல யாரெல்லாம் இந்த இரவு நேரத்திலே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்காங்களோ, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று வேதசம்படி உங்க பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா அப்பா முழு இருதயத்தோடு யாரெல்லாம் தேடுறாங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பதில் அளிக்கணும்ப்பா. கர்த்தர் பதில் அளிக்கணும்ப்பா. நிறைய குடும்பத்திலே இதயத்துக்குள்ள பாரம் தான்ப்பா இருக்கு. பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கும், அந்த எல்லா பாரத்தை எல்லாம் நீக்கி சமாதானத்தை தாங்க, இன்பமான தூக்கம் தாங்க, பலவீனத்தை நீக்கி போடுங்க, சுகம் பலன் ஆரோக்கியம் தாங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடரும்பா. உம்முடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று பேசும்படி யாரெல்லாம் வியாதியோடு இணைந்திருக்கிறாங்களோ கர்த்தர் பூரண சுகம் தாங்க. கர்த்தர் பூரண சுகம் தாங்கப்பா.
பூரண சுகம் தாங்கப்பா, பூரண சுகம் தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. சரீரத்திலே பலவீனத்தோடு யாரெல்லாம் இருந்தாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை நன்றியோடு அப்பா விசேஷமான இரவு நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்துல காத்திருக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, வேதத்தை வாசிக்க, தியானிக்க நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நைட் நேரத்துல செல்போன்ல தேவையில்லாம அடிமையா இருக்கக்கூடாதுப்பா. அதிகால வேளை உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவையில்ல சொப்பனங்களை விளக்கிருங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. நைட் ஷிப்ட்ல வாகனத்துல போறாங்க, நைட் ஷிப்ட்ல வேலை பார்க்குறாங்க, எல்லாரையுமே கர்த்தர் வேலடைத்து பாதுகாத்துங்க. தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்குப்பா, அந்த இடத்துக்குள்ள தேவன் சமாதானத்தை கட்டிடுங்க. தேசத்துக்குள்ள பஞ்சம் இருக்குப்பா, அந்த பஞ்சத்தையும் நீக்குங்க. தேசத்துக்குள்ள அக்கிரமம் பெருகிட்டு இருக்குப்பா, அன்பு தணிந்து கொண்டு இருக்குப்பா. அக்கிரமத்தை மன்னித்து கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கத்த சந்திங்க. விசுவாசத்துல வளர, ஆவியில வளர கத்த கிருபை செய்யுங்க. இருதய மனக்கண்கள் திறங்க, ஜெபாபிஷேகம் தாங்க, தனி ஜெபமான கிருபை செய்யுங்க. உம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கூடிய கிருபை தாங்க. எல்லா தேச ஜனங்களும் கத்தர் வேலடைங்க. கற்பதனியா ஜெபினாங்க, கத்தர் மனமிறங்கி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி சந்ததி ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க, கத்தர் ஆசுறீங்க. டெலிவரி போறாங்க, கத்தர் கூட இருங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசுறீங்க, கையின் கீழ் ஆசுறீங்க. எல்லா குடும்பத்துக்கு கத்தர் வேலடைங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை கத்தர் சந்திங்க. வாலிப வயசுல ஒன்று சிறு சீர நினை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை விட்டு தள்ளி போற அக்கிரமமான காரியம், துன்மார்க்கமான காரியம், பொல்லாத காரியம், அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்னெல்லாம் இருக்கும். அந்த குடும்பத்தை சந்திங்க, கர்த்தர் பேசுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் வேலையடைங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படணும்ப்பா. எல்லா பட்டணத்துக்குள்ள, எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இயேசுவே அப்பா இறங்குங்கப்பா, மனமிறங்குப்பா, மனமிறங்குப்பா, மனமிறங்குப்பா. யாரெல்லாம் சுவிசேஷம் போறாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு சகலமான பாதுகாப்பு தாங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 உண்டால் உங்களுக்கு ஜெபிப்போம். அது மாத்திரமில்லை, எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.